தலைவர்னா அவ்வளோ புரியல. பாத்துருக்கீங்களா படம் தளபதி? எத்தனை தடவை பாத்தீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 முறை பார்த்தேன். ஞாபகத்துல இருக்கா? படம் ஞாபகத்துல இருக்குங்களா உங்களுக்கு? 23 வருஷம் ஆச்சு. மறுபடியும் இந்த படம் செம்ம ரஜினி ரசிகர் பையனோட வந்திருக்கீங்க. செம்ம. என்ன சொல்லிட்டு வந்தாங்க? என்ன சொல்லிட்டு வந்தாங்க? தலைவர் பட்ட இது வரைக்கும் ஜனத்தோட பார்த்தது இல்ல. சரி, புது படம் வந்தாக்கா ஜனம் வரும், எல்லாம் ஓகே. 30 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, தலைவரோட மாஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூட்டு வந்திருக்கேன். அவங்க அப்பவே பாத்துட்டாங்க தியேட்டர்ல. நம்ம இப்போதான் தளபதி படம் பாக்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கல, அதனால இப்போ பாக்கலாமே, அந்த பாக்கியத்தை இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாமேன்றதுக்காக வந்திருக்கோம் தியேட்டர்ல. சினிமா படம் அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும். அப்பாவே சினிமா தலைவருக்காக தலைவருக்காக பயங்கர வெறி. தலைவர்னா பயங்கர வெறி. தலைவர் இன்றைக்கும் என்னைக்கும் எப்பவுமே நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கணும் தலைவர் சார். அதுதான் இப்போ எங்களை மாதிரி 2K கிட்ஸ்க்கு இது பார்க்கணுன்றது ஒரு ட்ரீமாகவே இருந்துட்டு இருந்தது. ஸ்டில் அது நாங்கள் ரொம்ப நாளாகவே ஆக்சுவலி 2 இயர்ஸ் பேக்கே சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி 4K இது பண்ணி ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு. ஸோ இது தலைவர் பர்த்டேவோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கணும். எனக்கு ரொம்ப 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 நாள் யோசித்த படம் தளபதியும் அதில் ஒன்று. ஆன் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்தே ஆகணும் எங்களோட லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீமான மூவி தான் தளபதி. ஸோ அது இன்னைக்கு போகிறோம். அதுதான் அந்த இந்த கோவம் இருக்காது குணம் இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரவுடி அந்த மாதிரி இல்லை. அது எப்படி சொல்றது, எல்லாரும் மனுஷங்க தானே. ஸோ லவ் ஒரு எமோஷன், ஆங்கர்ன்றது ஒரு எமோஷன். ஸோ அந்த மாதிரி தான் தளபதியிலனா காட்டுக்குயில் மனசு ராக்கமாவும் எல்லா பாட்டும் சார். அது எப்படி ஆமா, அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அதிகமா இருக்கவங்களுக்கு காட்டுக்குயில் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அதான். தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 1.5 வயசு, அதனால நான் அப்ப பிறகல. ஸோ இந்த படத்தை தியேட்டர்ல பார்ப்போமான்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருந்தது. வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டா இந்த 12/12/2024 ரிலீஸ் ஆகுது. மாபெரும் வெற்றியான படம். அதை தியேட்டர்ல ஃபேன்ஸோட டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபேன்ஸ் கூட பாக்குறோம். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ½ அன் ஹவர்ல இருக்கு ஷோ. போய் கொண்டாட போறோம். 12 மணி கேக் கட் இருக்கும். தலைவர் ஹாப்பி பர்த்டே பாடிட்டு கொண்டாட போறோம். அது எல்லா பாட்டுமே ஹிட்டுங்க படத்துல. இப்ப சுந்தரி கண்ணாலாம் அந்த டூயட் மாதிரி இன்னி வரைக்கும் கிடையாது. தீம் மியூசிக் பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்லாட்டா நம்ம நட்புக்கான பாட்டா இருக்கட்டும், காட்டுக்குயில் பாட்டா இருக்கட்டும், ராக்கமா கையத்தட்டு, அதோட ஒரு வைபான பாட்டு இன்னி வரைக்கும் பெருசா எதுவும் அந்த மாதிரி தெரியல. அதனால இளையராஜா கலகிருப்பாரு. எஸ்பிபி சாரோட வாய்ஸா இருக்கட்டும், தலைவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸா இருக்கட்டும், தி பெஸ்ட் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் காம்போ. இது தலைவர் ராவான கெட்டப்ல இருப்பாரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். காலா கபாலி எல்லாம் இன்னைக்கு இருக்காரு, பட் அன்னைக்கு தளபதியிலே அந்த ராவான கெட்டப் வந்துருச்சு. ஸோ ஒரிஜினல் தளபதியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு கலெக்டர் காம்போவா உட்கார்ந்து வெரி ஆப்வியஸ். ஏன்னா 91, 92 அந்த கலெக்ஷன் என்னாச்சுன்னா பார்க்கல. படம் எவ்வளவு நாள் ஓடிச்சுன்றது தான் அன்னைக்கெல்லாம் கணக்கு. ஏன்னா ஓடிடியோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட காலத்துல 175 days 200 days ஓடின படம் இது தளபதி. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவர் ஒரு வாட்டியும் ஏய் தேவா சூர்யா வரசாது அப்படின்னு சொல்ற டயலாக்லாம் வேற லெவல். ஸோ அதை வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் எப்படா அந்த ½ அன் ஹவர் ஆகும் இருக்கு. உள்ள போய் பட்டை கலப்புவார் தலைவர். நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பட்டை கலப்புவோம். ரொம்ப கியூட்டா காட்டியிருப்பாங்க. ஒரு அருமையான டைரக்ஷன், அதுக்கான ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கும். தலைவர் அதை எடுத்து போர்ட்ரே பண்ண விதம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ரகடான கேரக்டர், அது இந்த ரொமான்டிக் லவ் சீன்ஸ்ல எப்படி இருக்கணும்ன்றதுக்கு பயங்கர ஒரு எடுத்துக்காட்டு. வண்டர்ஃபுல் ஆக்டர். ஸோ அந்த தலைவர் ஒரு ஆக்டிங்கான ஒரு இதை ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரீன் பிரசன்ஸ் இங்க பார்க்கலாம். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தில எல்லாத்துமே ஒரு தமிழ் இன்னும் நிக்கிறது. அதனாலதான் இந்தியன் சூப்பர் ஸ்டார் இப்ப பேரை அவரை மாத்திட்டாங்க. டிசம்பர் அவர் பர்த்டேனால வேர்ல்டு ஸ்டைல் மந்த்னே வருது. இப்ப கூகுள் அடிச்சாலே வரும். சோ அதனால வித்வுட் எனி டவுட் நீங்க நார்த் போனாலும் சரி, இல்ல மத்த ஸ்டேட் போனாலும் சரி, ஹீரோவா இன்னி வரைக்கும் நம்பர் 1 நிக்கிறது தலைவர் மட்டும்தான். சோ at 74 he is the superstar, he is தலைவர். அண்ட் தலைவர் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான். அவர் கடந்த பாதம் பாத்தீங்கன்னா முதல் படத்துல ஒரு ஆளா அப்படின்னு கார் இறங்கி வச்சுக்கணும். அவர் அந்த இடத்துல காரை அவரே சொல்லிக்கணும். கேட்கும் போது
நம்ம பார்க்கல கேட்கும்போது அவங்களுக்கு இதாக சரி, அவர் வந்து அபார்ட் ஃப்ரம் மூவிஸ் அவரோட ஆடியோ லான்ச் ஸ்பீச்லாம் வந்து மகான் அந்த குட்டி கதைன்றது ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா ஒரு 1 hour வந்து ஒரு 70 வயசு ஆள் வந்து ஒரு 5-6 பேரை கட்டி போட்டு உட்கார வைக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஸோ அதோட மாஸ்டர் அவர் தான், எம்பரர் ஆஃப் இந்தியன் சினிமா, சும்மா சொல்லலை அவர் தான். ஸோ அண்ட் அடுத்த 2 படம் லைன்ல இருக்கு, ஜெயிலர் அண்ட் கூலி. அதெல்லாம் வரும்போது ஜெயிலர் 2 அண்ட் கூலி வரும்போதெல்லாம் இன்னும் டிவாஸ்டேட்டிங்கா வேற லெவலில் இருக்கும் செலிப்ரேஷன். வி ஆர் வெயிட்டிங். ஏன்னா எப்பவுமே தலைவர் படம் வரும்போது மழை வரும், மழையை தாண்டி இவ்வளவு ரசிகர்கள் வராங்க, தலைவருக்காக மட்டும்தான் சாத்தியம். மலைக்கு போகாம மலையிலையும் தலைவரை பார்த்து நான் இதெல்லாம் மழையானா, மழைன்றது எல்லா இடத்துலயும் வரதானே செய்யும். இங்க உள்ள ஒரு புயலே ஓடுனா கொஞ்ச நேரத்துல, அதெல்லாம் வேற விஷயம்னா. போன தடவை பாபாவுக்கு வந்தோம்னா, பாபாவுக்கு வந்து புயல் வந்து மரம் உடஞ்சி கீழே இருந்து கிளையெல்லாம் கிடந்து எப்படியோ இருந்தது. நாங்க வேளச்சேரில இருந்து வந்தேன், நானும் இன்னொரு சார் மது அண்ணா சொல்லி எங்க தெரிஞ்ச க்ளோஸ் அண்ணா, அவங்களாம் கேப் போட்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு தலைவரை பார்த்தா போதும் அப்படிங்கிறது. தலைவர் ஃபீல் பண்ணலாம், நீங்க இப்படிலாம் பண்றீங்க. ஏன்னா தலைவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில விவேக் சார் கிட்ட சொல்லியிருக்காரு, அரசியல் ஏன் எனக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல, எனக்கு அவங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. தலைவா நீங்க எதுவுமே பண்ண வேணாம், உங்களால உயிர் வாழ்ற நிறைய பேர் இருக்கும். எனக்கு ஒரு டவுன் ஆகுற ஒரு இடத்துல அப்படின்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு மந்திர ரஜினி அப்படிங்கிற ஒரு மந்திர முகம் வந்து எல்லா இடத்துலயும் அப்லிஃப்ட் பண்ணும். தலைவர் இருக்காரா, தலைவர் ஒரு 4 வீடியோ பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு, வேலையை பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மலையெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியலண்ணா. மழை புயல் இருந்தனால உள்ள ஒரு பெரிய புயல் அடிக்கும், அந்த புயலுக்கு முன்னாடி இந்த மலையெல்லாம் பெருசு இல்லைண்ணா. கண்டிப்பா நான் தலைவரோட பேர் வந்தாலே கத்துல கூட்டோம்னா, நாங்க தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு வந்தாலே கத்துவோம், அவரோட கண்ணை பார்த்தாலே கத்துவோம், அவர் முடி இப்படி சில்பரத்தை பார்த்தாலே கத்துவோம். அப்படி இருக்கா நாங்க வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படமா இருந்தாலும் எங்க அப்பா பார்த்து ரசிச்ச படம். நான் எனக்கு ஜெயிலர் 2K கிட், நானு ஜெயிலர் எனக்கு எந்த அளவுக்கு ரசிக்கிறேனோ எங்க அப்பா தளபதி அந்த அளவுக்கு ரசிச்சாரு. மறுபடியும் அவரோட பையன் வளர்ந்து அவர் சொல்லி கொடுத்த தலைவரை நான் பார்த்து நானாவே ரசிக்க ஆரம்பிச்சு, நானாவே கத்துக்கிட்டு, நானாவே வளர்ந்து மறுபடியும் தளபதி படம் போய் பாக்குறேன். இன்னைக்கு தளபதினு யாரும் வேணா சொல்லலாம், இந்த ஓஜி தளபதி அப்படின்னா தலைவர் மட்டும்தான். அதனால 33 வருஷம் கழிச்சு நான் டிவியில பார்க்கும்போதே அவ்வளவு மாசா இருக்கும். ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அதுவும் என்ன போல தலைவர் உயிருக்கு உயிரா ரசிச்ச சூப்பர் ஸ்டார் மாதிரி எல்லாம் ஆள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது. லவ் சாங்னா சுந்தரி தான் கண்டிப்பா, அதை அடிச்சுக்கவே முடியாது. அது நான் வந்து லாங் 6 minutes நினைக்கிறேன். அந்த சாங் லாங்கா இருந்தாலும் அது எவ்வளவு நேரம் வேணா கேட்கலாம். பட் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்லாம் உள்ள வந்திருக்கான். ஸோ அவனும் நானும் என்ன பண்ணுவோம்னா, தளபதி பாட்டு வரும் பாத்தீங்களா, காட்டு பிலிம், அதை போட்டுட்டு நம்ம ஜெயிலர் ஆடியோ போட்டாங்க, நாங்க 2 பேரும் மட்டுமே வச்சு ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம்னா 100 வருஷம் கொடுத்துருப்பாரு, ஆயுத பூஜைனா ஆட்டோக்காரர் கொடுத்துருப்பாரு, புரியல? கல்யாணம்னா 100 வருஷம் சாங் இருக்கும், ஆயுத பூஜைனா ஆட்டோக்காரர் சாங், அந்த மாதிரி எல்லா வருஷங்களும் ஒரு சாங் கொடுத்த ஒரு சூப்பர். உங்களுக்கு எது பிடிச்சது? எனக்கு அது மாதிரி பிடிச்சதுங்கிறத விட இப்போ ரீசெண்டா வந்த சாங்ல வந்து தலைவர் ஆந்தம்னே நாங்க சொல்லுவோம், ஹுக்கும சூப்பர் சூப்பர்னு எழுதினாரு. தரமான செய்கை, நம்ம பேட்டை சுப்ரா சார் சொல்ற மாதிரி தரமான செய்கை அந்த பாட்டு. எவ்வளவு பாட்டு வந்தாலும் நாங்க எல்லா அக்கேஷன்லயும் தலைவர் ஆந்தமாக யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வேணா கட்சிக்குன்னு தனியா ஆந்தம் விடலாம், இல்ல தனக்குன்னு தனியா ஆந்தம் விடலாம், எங்களுக்கு தலைவர் ஆந்தம் என்னைக்குமே ஹுக்கும் தான். தலைவரை வாழ்த்துறதுக்கு என்னைக்குமே வயது இல்ல. ஒரு ரசிகனா நீங்க வழிகாட்டின வழியில மகாவதார் பாபாஜியோட புத்தகங்களை படிச்சிருக்கேன். உங்களோட வழியில உங்களோட டிவோட்டியா ஒரு தலைவர் வெறியனா வாழ்த்த முடியாதனால உங்களுக்கு வணக்கம் சொல்றேன் தலைவா. எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஊருக்கு தெரியாம செய்யற நல்லதை கொஞ்சம் ஊருக்கு தெரிய மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்ட நாய்ங்க பேசாம இருக்கும். நாய்ங்கன்னு சொல்றதுக்கு கோச்சிக்காதீங்க தலைவா. நம்ம இதை விட மோசமா பேசுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ரிப்ளேவா இருக்கிறதுக்காக தான் அப்படி சொல்றேன். நன்றிண்ணா.